இலங்கையின் நீதித்துறை வரலாற்றை மீண்டும் திறந்து பார்த்தால் இன்று சுயாதீன நீதித்துறை பற்றி பெருமையாக பேசும் பல அரசியல் சக்திகளின் கடந்த கால முகங்கள் மக்களின் நினைவில் மீண்டும் எழுகின்றன. 1980களில் நெபிலி சமரகோன் என்ற தலைமை நீதிபதி அண்ணால் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை விமர்சித்ததற்கு பின்னர் அரசியல் அழுத்தங்களுக்கும் விசாரணை நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார். ஒரு நீதிபதி அரசை விமர்சித்தால் என்ன நடக்கும் என்ற அச்சத்தை அந்த சம்பவம் நாட்டின் நீதித்துறைக்குள் விதைத்தது. அதற்கு பின்னர் 1988 தொடக்கம் 89 காலகட்டம் தெற்கில் ரத்தமும் பயமும் கலந்த காலம். அவசர சட்டங்கள், கைது நடவடிக்கைகள், காணாமல் ஆக்கப்படல்கள். அந்த நேரத்தில் நீதித்துறை பல இடங்களில் மௌனமாக்கப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் பின்னர் சுட்டிக்காட்டின. நீதிமன்றங்களின் மேல் அரசியல் நிழல் எவ்வளவு கனமாக விழுந்தது என்பதை அந்த காலம் காட்டியது. ஆனால் இலங்கை நீதித்துறை வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பதிவானது 2012 தொடக்கம் 2013 காலகட்டமே. அண்ணால் அரசாங்கத்திற்கு எதிராக சில தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது பதவி நீக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூர் சட்டத்தரணிகள் முதல் சர்வதேச அமைப்புகள் வரை பலரும் அதை நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு நேரடியான தாக்குதல் என்று விவரித்தனர். அதன் பின்னர் மோகன் பீரிஸ் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சம்பவமும் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீதித்துறை அரசியல் அதிகாரத்திற்கு அருகே கொண்டு வரப்பட்டது என்ற விமர்சனங்கள் நாடு முழுவதும் பரவின. இன்று அதே அரசியல் அணிகளிலிருந்து வந்த சிலர்தான் நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களிடம் பாடம் நடத்த முயற்சிப்பது இலங்கை அரசியலின் மிகப்பெரிய அரசியல் முரண்பாடாக பலரால் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதித்துறைக்கான கட்டமைப்பு வசதிகள், தொழில்நுட்ப ஆதரவு, நிர்வாக வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்ததாக அரசாங்கம் கூறுகிறது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக மக்கள் பதிலை எதிர்பார்த்திருந்த சர்ச்சைக்குரிய வழக்குகள் மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளன. 2019 உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள், செய்தியாளர் பிரகீத் அக்னலிகொட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தொடர்பான கிரேக்க பிணைமுறை சர்ச்சை, அத்தோடு பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் அடுத்த சில மாதங்களில் வேகமடையும் என்று அரசாங்க அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று நீதித்துறை இயங்க தொடங்கியிருக்கிறது என்ற உணர்வு மக்களிடையே உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கோப்புகளில் தூங்கிக் கொண்டிருந்த வழக்குகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. அதிகாரமும் அரசியலும் பாதுகாப்பு கவசமாக இருந்த காலம் மெதுவாக உடைந்து வருவதாக மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி போன்ற கட்சிகளிலிருந்து தொடர்ந்தும் நீதித்துறை ஆபத்தில் உள்ளது என்ற அரசியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மக்களிடையே எழும் எதிர்கேள்வி மிகவும் நேரடியானது. நீதித்துறை பலவீனமாக இருந்த போது, தலைமை நீதிபதிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போது, அவசர சட்டங்களின் கீழ் மக்கள் மௌனமாக்கப்பட்ட போது, நீதிமன்றங்களின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது அந்த அரசியல் சக்திகள் எங்கே இருந்தன? இன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளும் முன்னாள் ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தருணத்தில் மட்டும் நீதித்துறை சுதந்திரம் என்ற வார்த்தை திடீரென நினைவுக்கு வருவது ஏன் என்று மக்கள் கேட்கிறார்கள். 2024 தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணை வெறும் ஆட்சி மாற்றத்திற்காக மட்டுமல்ல, அது தண்டனை இல்லாத அரசியல் கலாசாரத்திற்கு எதிரான தீர்ப்பாகவும் பார்க்கப்பட்டது. சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கோபம்தான் வாக்காக மாறியது. அதிகாரத்தில் இருந்ததால் யாரும் தப்பிக்க கூடாது என்ற எதிர்பார்ப்பே மக்கள் தீர்ப்பாக வெளிப்பட்டது. அதனால்தான் இன்று நீதித்துறை இயங்கும் போது அதனை விமர்சிப்பவர்கள் மீது மக்களிடையே ஒரு அரசியல் சந்தேகம் உருவாகியுள்ளது. நீதிக்கான அச்சமா அது, அல்லது நீதியின் கதவு தங்களையும் சென்றடையும் என்ற பயமா? இலங்கையின் புதிய அரசியல் அத்தியாயத்தில் இந்த கேள்வியே மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது.